ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சிங்கப்பெண்ணை அப்படியே சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சிங்கப்பெண்ணை அப்படி சீரியலில் ஒரு வழியாக அன்பு வந்து ஆனந்தி கழுத்து தாலி கட்டாரு. ஆனால் வீட்டை விட்டு வந்து வெளில போயிட்டாரு. ஒரு பக்கம் அவங்க அம்மா வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்தி வந்து என் வாழ்க்கை எப்படி கெடுக்கலாம், ஏன் சம்மதம் இல்லாமல் எங்கள்கிட்ட எப்படி தாலி கட்டலாம், அவங்க ஒரு பக்கம் திட்டுறாங்க. இதனால் வீட்டிலே இருக்க வேண்டாம்னு சொல்லி போயிட்டாங்க. அவங்க அம்மாவும் தாலியை கழுத்தி இவ போடணும், துளசி கழுத்தில் உள்ளதான் நீ தாலி கட்டணும், ஆனந்தி கழுத்தில் உள்ள தாலியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாவும் பேச்சுவார்த்தை எடுத்தாச்சு, அதை வந்து கேட்டுக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து அவங்க தங்கச்சி வந்து அன்போட தங்கச்சி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், அன்பு எங்கே இருக்காருன்னே தெரியல, நீங்கள் கால் பண்ணால் கண்டிப்பாக வந்து அண்ணன் எடுப்பார், அண்ணி நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆனந்தி வந்து நான் கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்பு இப்போ எங்கே போனான்னே தெரியல, வந்தாலும் அவனை என் பிள்ளையாக ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அவங்க அம்மா வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசைலத்தில் உள்ள மலைகள். நான் ஸ்ரீசைலத்துலேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம், ஹைதராபாத் போகிறதுக்காக இறங்கிட்டு இருக்கோம். வளைவுகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமான ஒரு வளைவுன்னு சொல்லலாம். மலைப்பகுதி நிறைய பேருக்கு பிடிக்காது, அப்படி ஒரு வளைவு பகுதிங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது மலை மேலே ஏறத்துக்கும் இறங்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. அவ்வளோ பெரிய மலை, இந்தியாவிலே வந்து பெரிய மலை வந்து இது, காடு அப்படின்னு சொல்லலாம். புலிகளும் சிறுத்தைகளையும் கூட்டம் கூட்டமாக அங்கே வந்து இருக்குது. எங்கே பார்த்தாலும் மான்கள், ஒரே காடுகளாக தான் இருக்குது, குப்பைகளும் இல்லை, நீட்டாக வந்து இருக்குது.